எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏதோ ஒரு லக் இருக்குங்க. நல்லா இறங்கி இருக்க வேண்டிய மார்க்கெட் வெறும் 21 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கான். இன்னைக்கு HDFC பேங்க் ஷேர் பண்ண ஒரே உருப்படியான வேலை 2% மேலே ஏறி மார்க்கெட்டை விழுகாம காப்பாத்திருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் அப்பப்போ திரும்பி பார்த்துக்கணும் என்ன நடக்குது, எப்படி நடந்தது அப்படின்னு. இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்ற ஒரு ஷேர் மல்டி இயர் ஹை அப்படின்ற சமீபத்தில் ஜூன் மாதத்தில் தாண்டியிருக்கான். 2 மாதம் ஆச்சு. பொதுவாக இந்த மாதிரி மல்டி இயர் ஹை தாண்டின பங்குகள் ஒரு 50%, 60% எல்லாம் ஏறுறதை நம்ம பார்த்துருக்கோம். எல்லா கம்பெனியும் ஏறுறதில்ல. அப்போ இந்த மல்டி இயர் ஹை தாண்டின நாட்கோ ஃபார்மா அப்படி 50% ஏறிடுச்சா அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தா இப்போ வரைக்கும் ஏறல. இன்னொரு மாதம் கழித்து பார்க்க வேண்டியதுதான். நண்பர்களே, இந்த சமயத்தில் நாளைக்கு பட்ஜெட். அதில் உங்களுடைய ஃபேவரட் செக்டர் என்ன, நீங்கள் எந்த செக்டர் அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறீங்க? ரெனியூவல் எனர்ஜியா அல்லது ஈவியா, டிஃபென்ஸா, ரயில்வேஸா அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கிறதுனால நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த ரயில்வேஸில் தங்குதடை இல்லாமல் ஏதாவது ஒன்று யோசித்து செலவு பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவு பண்ணுவாங்க, செமிகண்டக்டரில் செலவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் இந்த முறை அக்ரி ஃபெர்டிலைசர்ஸ்க்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கு 11 மணியிலிருந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நாளைக்கு உங்களுடைய மேனேஜர் கூப்பிட்டாலும் சரி அல்லது வீட்டம்மா கூப்பிட்டாலும் சரி, 11 to 12 அப்பப்போ பாத்ரூம் போகிற மாதிரி போய் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதனால் உங்கள் ஷேர்கள் ஏதாவது 10-20% ஏறி இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஒரு 20-30% திடீர்னு ஏதாவது நியூஸை வச்சுக்கிட்டு ஏற்றுவானு, அப்புறம் அடுத்த நாளே இறக்குவானு. அப்போ இன்ட்ராடேலியே உங்களுக்கு 20% கிடச்சிருச்சு அப்படின்னா மேபி அதை நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு நகர்த்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நாளைக்கு பிறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த சான்ஸ்டர் ஐபிஓனுடைய க்ளோசிங் டேட் நாளைக்கு 38.95% ஆரம்பித்த இந்த சான்ஸ்டர் ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ என்ன ரேட்டில் போயிட்டு இருக்குன்னா 30.53. கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கா. நாளைக்கு க்ளோசிங்கில் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த கிளர்க்ஸ் பைபேக் அப்படின்றதுக்கு கான்ட்ராக்ட் நோட் தான் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் பேங்க்குகளுக்கு இன்னும் பணம் சேரல. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்போர்ட் கிங் அப்படின்ற ஷேரை புதுசாக இதில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு அந்த ஸ்பிளிட் நியூஸ் வந்ததுக்கு அவன் மேல் நோக்கி ஏறித்தான் இருக்கான். அந்த நியூஸ் வரும்பொழுது 1161 இருக்கான். இனி எதிர்காலத்தில் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கு இண்டு ஹோட்டல் அப்படின்ற ஷேர் நல்லா மேல் நோக்கி ஏறி இருக்கான். 7% அருமையான ஏற்றம். இப்போ தான் சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி டாடா குரூப்னுடைய ஒரு டூரிசம் NFO நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்துச்சு. ஒருவேளை அந்த குரூப்புக்கு இது ஏதாவது வாங்கி விட்டாங்களேன்னு தெரியல. இன்னைக்கு காலையில் ஃப்ளாட்டாக இருந்தான். காலையில் 570 ரூபா ரேஞ்சில் இருந்தால் க்ளோசிங்கில் 620. இந்த சமயத்தில் இந்த ஷேர்னுடைய ரிசல்ட்டு இன்றைக்கி வந்திருக்கு. அதை எடுத்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய சேல்ஸ் அப்படின்றது சீக்வன்ஸில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் அப்படின்றத எடுத்து பார்த்தா அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் அவங்களுடைய ரிசல்ட்டு பிடிச்சி போச்சு, மேலே பிடிச்சி ஏற்றி விட்டாங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் கண்டினியூஸ் ஃபாலிங், தொடர்ந்து கீழே இறங்குறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது கீழே இறங்கிட்டு எங்கிருந்து திரும்புவோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அது திரும்பினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்ற ஷேர் நல்லா மேல் நோக்கி போயிட்டு இருந்தான். அவன் பாட்டுக்கு 300 ரூபா ரேஞ்சிலேருந்து 1000 ரூபா பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இப்போ ஒரு 30% பக்கம் இறங்குச்சு. ஏன் இப்படி நிற்காமல் இறங்கிட்டு இருக்கா? இது எது ட்ரிகர் பண்ணி விட்டுது இந்த இறக்கத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேருக்கு ஸ்பிளிட் அப்படின்றது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதான் தாமதம். அங்கேருந்து கும்பா பாடிட்டு கீழே இறங்கிட்டே இருக்கான். இது மாதிரி நான் நிறைய ஷேர்ஸை பார்த்துருக்கேன். அவன் பாட்டுக்கு சிவனேன்னு போய்கிட்டு இருப்பான். அப்புறம் திடீர்னு ஏதாவது ஸ்பிளிட்டோ ஒரு போனஸோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய ஓட்டம் தடைப்பட்டு அப்படியே கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் ஒரு 30% அல்லது ஒரு 50% கீழே இறங்கிட்டு, ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு IRCTC அப்படின்ற ஷேர் பார்க்கலாமா? எனக்கு என்ன ஞாபகம்னா, இந்த IRCTCலையும் என்னைக்கோ ஒரு நாள் ஸ்பிளிட்டோ போனஸோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அவன் பாட்டுக்கு பேசாமல் ஓடிக்கொண்டே இருந்தால் ஆஃபர் ஃபார் சேல் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் 1200 ரூபா ரேஞ்சில் இருந்து அவன் கீழே இறங்கினது ஆல்மோஸ்ட் 55% இறங்கியிருக்கான். 55% இறங்கிட்டு தான் ஏறினா. ஸோ இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் இப்போ 30% இறங்கிட்டான். இன்னொரு 20% இறங்கிட்டு ஏறானா இல்லை இது என்ன ஆக போகுது அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் நம்ம யோசிச்சு பார்க்க முடியும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பவுன்சிங் ஆஃப் ஃப்ரம் 2 days EMA அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த சேலட் ஹோட்டல்ஸ் அப்படின்றது இன்றைக்கி நல்லா ஏறி இருக்கான். அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தா,
21 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் அப்படின்றது பண்ணியிருக்கா. உடனே இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன ஆசைப்படுவாங்க, அப்படியே கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்து 950 தொட்டுறா சாமி அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு டம்மி பீஸாக இருந்தால் கூட ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஷேர் அதனுடைய முதலீட்டாளர்களை காப்பாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த ஷேரில் ஏதாவது ஒரு செக்டர் லீடராக இருக்கக்கூடிய ஷேர் வந்து நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்கணும். இப்போ அவென்யூ சூப்பர் மார்ட் அப்படின்ற ஒரு ஷேர் இருந்தது, அது சமீபத்தில் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். அப்போ அந்த சமயத்தில் வி மார்ட் அப்படின்ற ஷேருமே மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சா. இன்றைக்கி 8% மேலே ஏறி இருக்கான். இவன் 1 இயரில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே 1600 ரூபா இருந்தவன் இப்போ 6 மாதத்துக்குள்ளே பணத்தை டபுள் பண்ணி விட்டா 3200. ஆனால் இவனை 5 இயர்ஸ் பீரியடில் எடுத்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் இருந்த ஷேர் ஆல்மோஸ்ட் கீழே 1500 ரூபா போயிட்டான். அதுக்கப்புறம் இவன் ஒரு டம்மி பீஸாக இருந்தாலும் 1500 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய் இப்போ பணத்தை டபுளுக்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்துட்டான். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவென்யூ சூப்பர் மார்ட் டிமார்ட்டினுடைய ரேலி தான். அப்போ எந்த ஒரு ஷேராகவும் இருந்தாலும் நம்ம அதனுடைய குவார்டர் அனாலிசிஸில் நீங்கள் பார்க்குறீங்க, அது வந்து பெரும்பாலான சமயங்களில் லாஸ் மேக்கிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த செக்டர்னுடைய லீடர் வந்து நல்லா லாபம் பண்ணி மேல் நோக்கி ஏறும் பொழுது பூவோட சேர்ந்து நாரும் மணக்குங்கிற கதையாக இந்த மாதிரி டம்மி பீஸாக இருக்கக்கூடிய ஷேர்ஸோட உங்களுக்கு உங்களுடைய லாபத்தை மீட்டெடுத்து கொடுத்துட்றானுங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆர்சிஎஃப், ஃபேக்ட், என்எஃப்எல்லாம் பிளாஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. இதெல்லாம் என்ன காரணம், நாளைக்கு வரக்கூடிய பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு நியூஸ் வருமா அப்படின்ற ஒரு காரணம் தான். நாளைக்கு நியூஸுக்கு இன்றைக்கே ஏறிட்டாங்க, இனி நாளைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல. இப்படி தான் எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் கூட திடீர்னு 20-30% ஏறக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் ஒரு நியூஸ்க்காக தான், எதுக்கு ஏறுறாங்கிறத அவன் அடுத்த நாள் தான் யோசிச்சு பார்ப்பான். ஸோ அந்த வகையில் இருக்கிற ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் ஜிடிடி ஆர்டரோ அல்லது மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி 11 to 12 வரைக்கும் வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு லாபம் கிடைச்சா தட்டி விடுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்கள், ஹிந்து காப்பர் அப்படின்ற ஒரு ஷேர் இன்றைக்கி 5% ஏறி இருக்கான். இந்த ஷேர் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து 100 ரூபாய் மேலே ஏறினாலும் சந்தோஷம்தான், 100 ரூபாய் கீழே இறங்கினாலும் புதுசாக இந்த ஷேரை வாங்கலான்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். இது ஏதாவது ஒன்று சீக்கிரம் பண்ணிட்டான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக மொத்தம் ஒரு முக்கியமான சென்டர் பாயிண்டில் இருக்கான் ஹிந்துஸ்தான் காப்பர். அடுத்த 6 மாதத்துக்குள்ளே +100 -100 வந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வரும். அதே மாதிரி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் இருந்தான் இந்த கனரா ஃபினான்ஸ் ஹோம் அப்படின்ற கம்பெனி. இவனுடைய சார்ட் சமீபத்தில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு முக்கியமான சப்போர்ட் பேட்டர்னில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கான். இன்றைக்கி இந்த கனரா ஃபினான்ஸ் ஹோம் அப்படின்றதுல வந்து ஓரளவுக்கு பெரிய வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. ஏதோ ஒரு குரூப் அதிகமாக வாங்கி வச்சுருக்குன்னு வைங்களேன். இதனால் என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 800 ரூபாய்ங்க இந்த ஷேர் இன்றைக்கி லோ ரேட்டு, இப்போ க்ளோசிங் 850 பாசிட்டிவ்லேயே க்ளோசிங் ஆகிருக்கான். ஸோ ஒரு மைனஸ்லேருந்து ஒரு நல்ல ரெக்கவரி இந்த கனரா ஃபினான்ஸ் ஹோம்ஸ். இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்பவுமே சந்தோஷம். அதே மாதிரி பிஐ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு 5.5% ஏறி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இது என்ன நம்ம கையில் இல்லாத ஸ்டாக்குகளே சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. அது எல்லாமே ஆண்டவனின் கட்டளை தான். நண்பர்களே, இந்த ரெயில்டெல் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? அதில் ஒரு சந்தோஷமான நியூஸ் வந்துருக்கு. அவங்களுக்கு ஒரு 186 கோடி ஆர்டர் அப்படின்றது கிடச்சிருக்கு. இந்த சமயத்தில் வந்து 21 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டினா என்ன ஆகும், அல்லது தாண்டின ஷேர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, இந்த பராக் மில்க் அப்படின்ற ஷேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் வந்து இன்றைக்கி 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டான். இதுக்கு முன்னாடியெல்லாம் 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 100 ரூபாய் ரேஞ்சில் தாண்டி 289 ரூபாயெல்லாம் போனவன் தான் இப்போ மறுபடியும் 21 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்ட பார்க்குறான். இந்த ஷேரில் பெரிய கையினுடைய கைகள் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி போய் பார்க்குறோம். டிஐஸ் அப்படின்றவங்க ஆக்சுவலாக அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை 3%லேருந்து உயர்த்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கடந்த 4 குவார்ட்டராக நிலையை நிறுத்தி வச்சுருக்காங்க. இவங்களுடைய லாபம் நஷ்டமெல்லாம் எப்படி இருக்குன்னா, தற்சமயத்துக்கு கடந்த 2 வருஷமாக லாபம் சம்பாரிச்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. அப்போ இது தொடர்ந்து மேல் நோக்கி இந்த 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஏறுமா அல்லது இங்கிருந்து இறங்குமா அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எம்டார் டெக் அப்படின்ற ஒரு ஷேர் நம்ம பார்க்குறோம். இந்த எம்டார் டெக் அப்படின்ற ஷேர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேரை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சரி இவன் ஏதோ 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான், சாமி ஆண்டவா எப்படியாவது ஒரு ஸ்மால் ரேஞ்சை வந்து இன்னொரு அடுத்த ஒரு 8 மாதத்துக்கு பண்ணான்னா இவன் ஒரு 8% இங்கிருந்து ஒரு 8% ஏறுறது இறங்குறது அப்படின்ற மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பானே அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எதிர்பார்ப்பாங்க.
நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட், அடுத்தடுத்த சப்போர்ட் என்ன அப்படின்றது தேடுவாங்க. என்ன காரணம்னா, இப்போ இந்த விப்ரோ அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 8% கீழே இறங்கியிருக்கான். அப்போ இந்த ஷேர் இப்படியே தொடர்ந்து இறங்கிட்டு வந்ததுன்னா சமீபத்தில் இவன் எவ்வளோ தூரம் வந்திருக்கான்? இதுக்கு முன்னாடி இதே வருஷத்தில் 2024 425 ரூபாயிலிருந்து 575 வரைக்கும் போயிருக்கான். அப்போ இவன் மறுபடியும் 425 வந்து சப்போர்ட் எடுப்பானா? இப்போ 500 ரூபாய் இருக்குது, ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் இறங்குவானா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒன்று வரும். அதையும் தாண்டி கீழே போனால் தான் அடுத்த சப்போர்ட் என்ன அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ தற்சமயத்துக்கு விப்ரோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கீழே குமிஞ்சு ஒரு 100 ரூபாய் இறங்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்முடைய ஷேர் மார்க்கெட்டில் அதுலேயும் குறிப்பாக நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இந்த HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்றதா ஒரு 5% கெயினில் வந்திருக்கு. ஏன் இவன் டாப் கெய்னராக வந்திருக்கான்னா, நாளைக்கு பட்ஜெட்டில் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்ற ஒரு நப்பாசை தான். இந்த சமயத்தில் சுந்தரம் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், சப்போர்ட்டில் உள்ளவர்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறான். அதில் வால்யூமும் கொஞ்சம் அதிகமாக நடக்குது. இது ஒர்த்தாக வருமா அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த சுந்தரம் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் தற்சமயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் இந்த வருஷத்தில் மே மாதத்தில் வந்த ஒரு சப்போர்ட்டை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு அங்கிருந்து டபக்குன்னு மேல் நோக்கி ஏறி இருக்கான். மறுபடியும் அவனுடைய பழைய ரேட் 5000 வரைக்கும் வருவானா அப்படின்றது தெரில. ஆனால் அது ஒர்த்தாக வருமா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க போல். இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எப்போ நியூஸ் வந்தாலும் தெரியப்படுத்துங்கன்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ரிசல்ட் 31 ஜூலை வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதாவது மேல் நோக்கி வந்தாலும் சௌரியம் தான். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஸ்டாக்ஸ் SBI, ONGC இவங்க 2 பேருமே அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்போ வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஷேர்களுக்குமே ஷேர் மார்க்கெட்டையே புரட்டி போடக்கூடிய சக்தி அப்படின்றது இருக்குது. அதனால் அவங்க இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிற அவங்களுடைய ரிசல்ட் டேட் ரொம்ப முக்கியமானது. நண்பர்களே, இந்த செயலும் ஒரு நண்பர் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப நிறைய குவான்டிட்டி எடுத்து வச்சுருக்கீங்க டாடா ஸ்டீல் மாதிரியே, இதில் ஏதாவது நியூஸ் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ செயலில் என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, நல்ல நியூஸ் தான். அவங்களுடைய போர்ட் மீட்டிங் 25 கூடுறாங்க. எதுக்கு? ஃபண்ட் ரைசிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இது ஒரு நல்ல நியூஸ் தான். அதே மாதிரி ஃபினோடெக்ஸ் கெமிக்கல் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? அதுலேயும் ஒரு நல்ல நியூஸ் வருது. அவங்களும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸில் வச்சுட்டு இந்த ஷேர்ஸ் எல்லாம் மேலே ஏறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவி வந்து எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.